சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே ரன் எதுவும் கொடுத்தது கிடையாது. விக்கெட் எடுத்திருக்காரு. ரன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3 ரன் 4 ரன் அதுமாரி தான் டாட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா 12 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். அவர் போட்டு ஒரு 8 ரனில் டாட் பண்ணிட்டாருன்னா லாஸ்ட் ஒரு 10 ரனில் கொடுப்பாருன்னு நினச்சோம். ஆனால் பை சான்ஸ் அவர் ஓவர் 6 போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போட்டார். இவர் தான் அண்டர் ப்ரெஷரில் இவர் போட்டதுக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி காட்டிட்டார். டீமுக்கு ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்கீங்க. பிரதர் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? சக்திவேல். சக்திவேல், கிரிக்கெட்டு, இந்த ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் எத்தனை வருஷமாக விளையாடுறீங்க? சின்ன வயசுலேருந்து விளையாடுறேன். சின்ன வயசுல இருந்தா? ஒரு வயசுல இருந்தா? ஃபுல் டைம்லேருந்து. அதுதான் கேட்குறேன், எத்தனை வருஷம் தோராயமாக சொல்லுங்களேன். 10 இருக்கும்ண்ணா. 10 வருஷம். 10 வருஷமாக விளையாடுறாங்க. 10 வருஷமாக விளையாடுறீங்க. 10 வருஷம் உங்களோட இந்த கிரிக்கெட் வரலாற்றில் இந்த தருணம், இந்த ஒரு ஓவர், இது போல மகிழ்ச்சி வேற ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்ல வந்திருக்கலாம், இல்லை இதுதானா? இதுதானா ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கு இந்த மகிழ்ச்சி? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிச்சயமாக இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். எதுக்கு சொன்னீங்கன்னா, இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டில் லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 7 ரன் அடிக்கணும்னா பேட்டிங்க்கு தான் சாதகமாக இருக்குது. அதை அப்படியே தலைகளாக மாற்றி இன்றைக்கி டீமை வெற்றி பெற வச்சுக்கிறாருன்னா சரித்திரத்தில் எழுது. இதுக்கு மேலே ஒரு சாதனை பண்ணிக்கணும்னா ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு தரமான ஒரு மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்சை ஒன்று பார்த்தோம், ஒரு லோ ஸ்கோரிங் கேம் த்ரில்லர், அண்டர்டாக்ஸ் அணியினர். அந்த டீம் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணல. நான் முன்னாடியே 2-3 மேட்ச் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதை மாதிரி தான் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மேட்சும். ஸோ அதை தொடர்ந்து அடுத்த மேட்ச் டிபிசி திருவண்ணாமலை வர்சஸ் ஜிஎஸ்சிசி. டிபிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து முதல் 2 பால் ஓகே டீசெண்டாக தான் போய்கிட்டு இருக்கு. எஜ்ஜே பட் ஒன்றும் இல்லைப்பா. சிங்கிள் குயிக்காக ஓடி இருக்காங்க. குயிக் சிங்கிள். எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லேருந்து திருன்னு ஓடி வந்து ஒரு ஷூட்டு. பட் ஆனால் பேட்டர் கிராஸ் ஆகிட்டாரு. ஸ்விட்ச் இட் முயற்சி. ஏன்னா பாலை பார்க்காமலே சுற்றிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். எஸ், பேட்டர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது காரணமே தான், பாலை பார்க்காம சுற்றி விட்டோமே அப்படின்னு. ஸோ அடுத்த பால் இதில் ஒரு அரவிந்த் போட்டுட்டு இருக்காரு. டீசன்ட் பால், டீசன்ட். பார்த்து. நோ கிளாஷ். யா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நைஸ். ஒருத்தருக்கு சாரி சொல்லிக்கிறாங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அது. வெல் டிஃபென்ஸ், வெல் பால். மறுபடியும் நல்ல பால். சீரியஸ்லி சூப்பர் ஓவர் அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக டாட் பாலோட ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 4 ரன்னு. ஓகே, முதல் ஓவர் மன்னிக்கணும், லைட்டாக கோல்டு பிடிச்சிச்சு. அதுக்காக நம்மளை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதான். முதல் ஓவர் முடிவில் 4 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 4 அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து அடுத்த பவுலரா கோகுல் உள்ள வந்திருக்கிறாரு பவுலிங் பண்ணுறதுக்கு. டாஸ் வின் பண்ணி பவுலிங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன மேட்ச் எங்கே இருந்ததோ கைக்கு கொண்டு வந்தாங்க டிபிசி. இந்த ஒரு டாக்டிக்ஸ் எனக்கு சர்ப்ரைஸு. டாஸ் போட்டப்போ நானே அப்படி தான் நினச்சேன், எதுக்கு அப்படின்னு. சரி, ஏதாவது சம் அதர் பிளான்ஸ் இருக்கலாம். ரெண்டாவதோட முதல் பால். ஆஹா, இப்படி போடுறதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆரம்பமே ரொம்ப மோசமாக இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங் வித் நோ பால் அண்ட் அது ஒரு ரீஹிட் வேற, அப்கமிங் டெலிவரி. அவ்வளோதான், நம்ம டிஜே சைரனை போட்டு விட்டாரு. ஃப்ரீட்டு வந்தவருக்கு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி போட்டா பால். பட் ஆனால் பால் பெருசாக ட்ராவல் ஆகலை. இன்சைட் த சர்க்கிள்லேயே பால் ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ரன்னு. ஃப்ரீட்டில் பெரிய டேமேஜ் எதுவும் கிடையாது. ஸோ ஃபார் டீசெண்டான ஒரு ஓவராக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஹிட்டிங் ஏதாவது வருமா? சம பால். சீரியஸ்லி நல்ல பால். ஆளை தூக்கி லைனில் சொருவிட்டாரு அப்படின்னு சொல்லுவேன்ப்பா. நல்ல பால். வீசுக்கு பால் எங்கேயா போகுதுன்னு பார்த்தா பால் கரெக்டாக கீப்பர் கைக்கு கேரி ஆயிடுச்சு. நல்ல பால்.
வா மறுபடியும் அதே தான். 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப், அதுக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாது. ஒய்டுலாம் நான் போடக்கூடாதுன்ற கட்டாயத்திலே வந்து இந்த லைன்ல போட்டுட்டு இருக்கேன். பவுலர் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆஹா மறுபடியும் ஏஸ் அங்க பாருங்க போலிங் அப்படின்றாங்க. ஏஸ் அதே மாதிரி தான் நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு. நல்ல போலிங் அப்படின்றா சொல்ல வேண்டியதா இருக்கு. சீரியஸ்லி சோ ஃபார் நல்ல ஓவர். நான் வந்து ஸ்டார்டிங்ல நோவாலு ஹைட் காரணமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் படனா அதுக்கு அடுத்து மேக் பண்றாரு பாருங்க. அதாங்க போலரு முத்தே நீதாம்ல வீரன். ஆஹா பாரா மாத்தி மாத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்காரா லைனல் நின்றுல பா செம பாலு. ஆங்கிலிங் இன்னும் அக்ராஸ்ல போட்டு மாத்தி மாத்தி செம்மையா ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. டவுன் ட்ராக் வந்து அடிக்க முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் எட்ஜ் சரியா பண்ணல. குயிக் ரன்னிங் பட் ஆனால் அதோட குயிக்கான ஒரு ஃபீல்டிங். அந்த கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்ல சிங்கிள் வந்திருக்குது. அந்த சிங்கிளோடையுமே வந்து ஓவர் ஆகிவிட்டது. ஓவர் முடிவில் 2 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரன் ஆன் த போர்ட். நான் சொல்லணும்னு நினைச்சதை கவுண்டரா போட்டடா. தேங்க்ஸ் கடல். சரி அந்த கவுண்டர் நான் அப்புறம் சொல்றேன். மேட்சுக்கு வருவாங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 8. ஃபீல்ட் செட்டப்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஃபிளிக் ஆடணும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் பாடியில தான் பட்டிருக்குது. பேக் டு பேக் டாட் பால், பேக் டு பேக் டாட் பால், கண்டினியூவாக டாட் பால் விழுந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு கிளீன் ஷாட் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு பிரஷர் ரிலீஸ் பண்ணும் ஜிஎஸ்சிசிக்கு. தரையோட தரையா அடிச்சிருக்காருப்பா. பட் பால் அவ்வளவுதான் டிராவல் ஆகாது. இன்சைட் த சர்க்கிள் தான். ஸோ சிங்கிள் அகைன். சரி ப்ரோ டீம்ல ஏதாவது பிளான் இருக்கா? 60+ அடிச்சா நல்லா இருக்கும். இதைத்தான் நான் கேட்டேன். அதான் பிளானு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 60 ரன் அடிச்சா போதும். ஓ போல்ரா அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் செம போலிங். லைன் லென்த்ல உள்ள சொருறாரா மனுஷன். வேற மாதிரி பாலு. மாத்தி மாத்தி கொஞ்சம் லைன் லென்த்ல வேரி பண்ணி போட்டுட்டு இருக்காரா பவுலரு. செம்மையா ட்விஸ்ட் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் கிரவுண்டட் ஷாட். ஆஹா மிஸ் ஃபீல்ட். மேபி ரன் அவுட் சான்ஸ் இருந்திருக்கலாம். பட் ஆனால் நடக்கல. அவங்க மிஸ் ஃபீல்ட் அண்ட் அவங்க ஒரு குயிக் சிங்கிள் வேற வந்திருக்குது. ஓ நல்ல பால் பா. மறுபடியும் மாத்தி மாத்தி போட்டு செம்மையா அங்க வந்து கேமை ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி டிபிசி வந்து இப்போ நாங்கள் ஏன் பவுலிங் எடுத்தோம்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க கேப்டன் அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொன்னாங்க. பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால் நாங்கள் 30 to 40 டிஃபெண்ட் பண்ணணும்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இறங்கி வந்து லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி தரமான ஒரு ஷாட்டு. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் லெக்ல நல்ல புல் ஷாட். ஒரு 6. வெல்கம் பவுண்டரி.
3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 17 ரன்ஸ் ஆன் த போர்ட். ஓகே, ஒரு குயிக்காக ஒரு ரியாக்ஷன் வந்தது. லென்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பவுலர் ட்ரை பண்ணார், பட் ஆனால் முடியலை. ஸ்ட்ரெயிட்டாக 2 ஃபுட்டை கிளியர் பண்ணி டவுன் த ட்ராக் வந்து நடந்து வந்து ஒரு புல் ஷாட் நல்லா இருந்தது, அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அந்த 6 மூலமாக ஒரு சின்ன ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். 4வது ஓவர் வந்திருக்குது, கண்டிப்பாக பத்தாது. ஒரு ஓவருக்கு இப்போ அடுத்த 2 ஓவருக்கு 20 ரன் அடிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் ஜிஎஸ்சிசி இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், எனிதிங் கேன் ஹேப்பன் இன் த கேம். ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் இன் நெக்ஸ்ட் ஓவர். ஐயோ, மாற்றி போட்டாரப்பா, தப்பான பாலப்பா. நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டிங்க, ஓகே. பட் ஆனால் வந்து லென்த்தை மிஸ் பண்ணி மேலே தூக்கி போட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. அது நோ பால், ஃப்ரீ ஹிட்டு. அவ்வளோதான், சைரன் வந்துச்சு. எஸ், நீங்கள் டிஜேவை நீங்கள் நம்பலாம். இதுக்கப்புறம் வந்து டிஜே வந்து எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக கண்ணும் கருத்துமாக இருப்பேன் அப்படின்னு. அதான் நீங்கள் நோபால் சைரன்லாம் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. ஷார்ட், ஓ மறுபடியுமா ஃப்ரீ டெலிவரியில் வந்து மறுபடியும் டேமேஜ் எதுவுமே இல்லைங்க. ஜிஎஸ்சிசி கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கிறாங்கப்பா. இப்படி போயிட்டு இருந்தா என்ன நடக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. பவுண்டரிஸ் நிறைய தேவை, 1 இல்லை 2 இல்லை, எக்கச்சக்கமா. ஸ்ட்ரெயிட்டா கரெக்டா எக்ஸ்ட்ரா கவர்ல உருண்டு போன ஒரு பால், சரியா படல. மறுபடியும் அகைன் ஒரு சிங்கிள் பத்தாது நண்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நிலைமையில இருந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கணும்னா 1 மேன் ஷோ கண்டிப்பாக வேணும். யாராவது ஒருத்தர் கிரீஸில் இருக்க பேட்டர் 1 மேன் ஷோ பண்ணணும். ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு பால். ரேட் சினாரியோ இன் திஸ் கேம் அப்படின்லாம் சொல்லணும். ஸோ வந்தாலேருந்து பெருசாக வந்து அந்த அளவு பெரிய எக்ஸ்ட்ராஸ் நம்ம எதுவும் பார்க்கல. வைடு, சமவாளு யாக்கிங் லென்த் தொட்ட கூட விட மாட்டாங்க. வெற மாதிரி bowling டிபிசி. ஐயோ, ஜிஎஸ்சிக்கு கண்டிப்பா பவுண்டரி தேவையே. ஜிஎஸ்சிக்கு நிறைய பவுண்டரி தேவை. ஸ்ட்ரைட் ஆம், எக்ஸ்ட்ரா கவர், பாஸ், செம்ம ஷாட். அட்டாடலடா, தூக்கி சாத்தி இருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல. யாக்கிங் இந்த ஃபுல் லென்த்ல போடப்பட்ட ஒரு பால் கிண்டி அடிச்சிருக்காரு. செம 6. BRC Entertainment. வெல்கம் பவுண்டரி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்திருக்குது. டவுன் த லெக்க போட்டாரு. ஸோ 6 மூலமா வந்து எங்களுக்குள்ள ரன்ஸ் கொஞ்சம் அப்படியே மூவிங்ல ஆகுது மாதிரி இருக்குது. வைடு போட்டிருக்காருப்பா டவுன் த லெக்ல. ஸோ ரீவாலு, மறுபடியும் கிண்டி அடிக்க முயற்சி பண்ணாரு, பட் ஆனால் முடியல. ஸோ லாங் ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சிங்கிள் ரன்ஸ். ஓகே, இந்த ஓவர் கொஞ்சம் அப்படியே ஒரு பிக்கர் ஓவரா இன்னும் சேஞ்ச் ஆகுமா இந்த பால்ல, பார்க்கலாமா? இறங்கி வந்து மறுபடியும் அடி. எப்பா இதே மாதிரி போன பால பார்த்தோம்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. 6 வந்திருக்குது. நாலு ஓவர் முடிவில் 35 ரன் ஆன் த போர்ட். நம்மளுடைய விளையாட்டு மைதானத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபை பஞ்சாயத்தார்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
எல்லாருக்கும் வணக்கம். கமெண்ட்ரிலிங்க அருண் அண்ணா வணக்கம்ண்ணா. ஸோ 4 ஓவர் முடிவில் 35 ரன் இருக்கிறாங்க. ஓகே, அப்படியே ஒரு சின்ன கம்பேக் வந்த மாதிரி இருக்குது. பட் இந்த ஒரு ஓவரில் 20 ரன் போட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50 ரன்னாவது வரும். பட் அதை அடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும், அடிக்க விடுவாங்களான்னு பார்க்கணும். டிபிசி பொறுத்திருந்து பார்ப்போம். எஜ்ஜுபா முதல் பாலே விக்கெட்டுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. எப், அது ஒரு அவுட்டு. ஸோ இங்கே ஒரு பவுண்டரி 6 ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் ஆனால் அது வந்து டேரெக்டாக ஒரு எஜ்ஜில் பட்டு பால் கேட்ச் ஆகிருக்குது. ஸோ கவரில் இன்சைட் அவுட் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அது நடக்கலை. ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா நெக்ஸ்ட் பேட்டர் காணா? வந்துட்டார். முக்கியமாக பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்ட நிலமையில இன்னொரு விக்கெட் வேறு இழந்துருக்குறாங்க. ஒரு விக்கெட் விழுந்துருக்குது. அது தொடர்ந்து இப்போ இந்த 2 பேட்டர்ஸ் வந்து அடுத்த 5 பாலில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலுமே இந்த அடுத்த 5 பால் வந்து ரொம்ப 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 முக்கியம்ப்பா. 5 4 20ன்னு கணக்கு வச்சாலும் 20 ரன்னு டீசெண்டாக வரும். ஆனால் அதை அடிப்பாங்களான்னு பார்க்கணும். இல்லை டிபிசி வந்து அதை நாங்கள் அடிக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம். அடுத்த புதிய பேட்டரா முகில் வந்திருக்கிறாரு. எப்படி ஆட போறாரு தெரியல. ஸோ டீமோட ஹோப்பு இப்போ இவர் கையில் இருக்குது. பார்க்கலாம். அடுத்த பால் பெரிய அடிக்கணும், பிக் ஷாட்டு வேணும் அப்படின்னு தேடுறது புரியுது. இல்லைன்னா படலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபுல் கிரீஸை இன்சைட பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேட்டில் தான் படல. சிங்கிள். பாடி லென்ட்ரா அதான்டா பாடி லைன் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்குது. கீப்பர் இப்போ ஒரு வேலை பண்ணாரு. யாராவது பார்த்தீங்களா? பால் பாடியில் போட்டுன்னு அப்படியே சினி வா ஸ்டம்புக்கான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. யாரும் பார்க்கல போல. அதை ரொம்ப தள்ளி போட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல சேவ். அங்க ஷார்ட் தேர்ட் மேன் உள்ள டீசென்டான ஒரு சேவ். எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போற இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஒயிட் +1 இது. ஆனால் இதுதான் நல்ல ஃபீல்டு அங்கே ஷார்ட் தேர்ட் மேனில். இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஒயிட் +2ன்னு போயிருக்கும். ஒயிட் +1 தான் வந்திருக்குது. ரீபாலு. மறுபடியும் சரியா படல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்சைட் த சர்க்கிள் தான் மறுபடியும் வந்து பால் டெட் ஆயிருக்கு. மறுபடியும் ஒரு ரன்னா பத்தாது அப்படின்ற மாதிரி இருக்குது. பத்தல அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாமே. ஓகே, ஷாட் கேட்ச்னு ஒரு குக்குரல். பட் ஆனால் இல்ல, ரன் அவுட் பாசிபிலிட்டியா அதுவும் இல்லப்பா. ஏவனா என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி இருக்கு. 2வது ரன் அங்க யாராவது வாங்க. அங்க பாரு கீப்பர் அங்க அர்ஜுன் மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காருப்பா. ஐயப்பா, யாராவது ஒருத்தர் வந்திருந்தா மேபி ஒரு ரன் அவுட் சான்ஸ் பார்த்துருந்துக்கலாம். பட் ஆனால் இல்ல. ஸோ அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. கீப்பர் கொஞ்சம் ஃபியூரியஸா இருக்காரு. ஏன்னா அந்த கீப்பர் ரன்ல யாராவது ஒரு ஃபீல்டர் அங்க வந்திருந்தாரு அப்படின்னா 2வது ரன் ஓடாம தடுத்துருக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னுமே ஓடி எடுத்துருக்காங்க. ஸோ கடைசி பால் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுண்டரி அடிச்சு கான்ஃபிடண்டாக முடிப்பாங்களா இல்லை விக்கெட் எடுத்து கான்ஃபிடண்டாக முடிக்க போகிறாங்களா பார்க்கலாம். லாஸ்ட் பால் இன் திஸ் இன்னிங்ஸ். ஓ, டோ எண்ட்ல பட்ட காரணத்தினால ஸோ ஜஸ்ட் பால் கிரீஸை விட்டு வெளியே தான் போயிருது. ஒரு ரன்னு. அந்த 1 ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 42 ரன்னு ஆன் போர்டு அடிச்சிருக்கிறாங்க. 43 ரன்னு டார்கெட்டு ஃபார் டிபிசி திருவந்தை. நாங்கள் பவுலிங் சூஸ் பண்ணதுக்கு எங்களால் முடிஞ்சது சிறப்பான தரமான சம்பவம் இது. பேட்டிங்கில் இதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்சிசி இதை முறியடிப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு வாங்கோ வாங்கோ என வரவேற்றிருக்கிறேன். எஸ், டிபிசி திருவண்ணாமலை அவங்களோட பவுலிங் ரொம்ப 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 ஸ்ட்ராங்குங்க. நிறைய டீமு இந்த டோர்னமெண்ட்ல பேட்டிங் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா திருவண்ணாமலை டீம் பவுலிங்ல செம ஸ்ட்ராங். ஹலோ ஹலோ ஸோ முகில் டு கோகுல், அதே டெய்லர் அதே வடகின்ற மாதிரி அதே டார்கெட்டுங்க. 43. என்னமோ முதல் 2 மேட்ச் ரவுண்ட் 5ல முதல் 2 மேட்ச் இதே மாதிரி நேற்றுக்கு சேம் ஸ்கோர் சேம் டார்கெட்டாக இருந்தது. நல்ல பாலுங்க முகில் டேண்டு. கோகுல் முதல் பாலை சாமிக்கு விட்டாரு. ஆனால் பிள்ளைங்களா டிஜே என்னதான் கலாச்சாரம், நீங்கள் உங்கள் காஸ்டியூம் சும்மா சொக்கையா இதுவாக இருக்கு, பக்காவா இருக்கு. கேட்கலையோ? ஷாடுபா எங்கேயோ கடைசி விட்டுருக்காரு ஆரிக்கு. ரெண்டாவது பால் 6ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க கோகுல் கிருஷ்ணா. முதல் பால மட்டும் தான் மனுஷன் சாமி கூட்டுருவாரு போல. டாட் பால் எப்ப தம்பி இருப்பா, நான் தான் உனக்கு தெரியும்ல, நான் டோனி ஃபேனு, ஓடிலாம் எடுக்க மாட்டேன். அச்சா 6-4 தான். என்ன ஐயா கரெக்டா? ஏன்னா என்கிட்ட கேக்குறீங்க எதையா சொல்லி, நான் எதையா சொல்லி அவர் என்னைய போட்டு பெட்டி எடுத்துருவாருன்றியாப்பா? ஐயோ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, வைடு. இன்னொரு க்ளோஸ் என்கவுண்டர் பார்க்க போறோமாங்க, இன்னொரு லோ ஸ்கோர் த்ரில்லர் பார்க்க போறோமா? பார்த்தோன்னா சூப்பரா இருக்குங்க. சீரியஸா முதல் மேட்ச் அந்த ஒரு வைவ்லயே இன்னும் வெளியில வரல. செம்மையா வின் பண்ணாங்க அண்டர்டாக்ஸ் மாமல்லபுரம் டீம். ஷாட் ஃபுல் டாஸ் பால் மச்சான், ஏபிடில ஷாட்ரா அப்படின்ற மாதிரி உக்காந்து அடிச்சாருங்க. அடுத்த எஸ், மேட்ச் நம்பர் 252 ஐகா சிஐபிஏ கோவலம் vs பவர் வாரியர்ஸ் முள்ளிப்பாக்கம். பேச விட மாட்டாரு சங்கமாம்சே. எஸ், அடுத்த 2 கேப்டன் தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நான் டிஜே தூங்கிடுறியா? டிஜே தூங்குறாரு இல்லையா? டிஜே நீ பாட்டை போட்டுட்டே இருப்பா, பாட்டை ஆஃப் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அடுத்ததாக விளையாடி இருக்கின்ற சிபா கோவலம் மற்றும் பவர் வாரியர்ஸ் முள்ளிப்பாக்கம் இரு அணி கேப்டன்கள் டாஸ் போட வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சங்க
சங்கமாம்ஸ் ரவுண்ட் நம்பர் 5ல ஒரு மொரட்டுத்தனமான அடி அடிச்சிட்டு இருக்காரு. அது டே 24 செம்ம ஸ்பெஷலா தொடங்கி இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். சோ ரெண்டாவது மேட்ச் அதை விட ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு. அடுத்த மூணாவது ஸ்பெஷல் மேட்ச் நடக்கிறதுக்கான டாஸ் சிபா கோவலம் மற்றும் பவர் வாரியர்ஸ் முள்ளிப்பாக்கம் இரு அணி கேப்டன்கள் டாஸ் போட வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் குயிக்கா வாங்க. சங்கமாம்ஸ் இந்த டைலாக கேட்டிருக்கீங்களா? அப்படியே சைஸா மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணி பார்த்தாக்க சாப்டர் 3ன்னு வருது. அந்த மாதிரி தாங்க இருக்கீங்க. சைஸா மூவ் பண்றாங்க. முதல் ஓவர் முடிச்ச உடனே முச்சு விட்டாருங்க. 25 ரன் 4 6. முருகையா இது வரைக்கும் இந்த சீசன்ல நல்லா போட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டார்ட்டுங்க. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவுட். வினோத் குமார் டிபார்ட் பேக் பண்ணி ஆகணும். சங்கமாம்ஸ் இதுதான் சொல்ல வந்தேன். LLF வர்சஸ் TCP 11 மணி குரூப் நம்பர் ரவுண்ட் நம்பர் 5ஓட குரூப் நம்பர் ஏவோட முதல் மேட்ச். என்ன மாதிரி சுவாரஸ்யமா இந்த மேட்ச் இருக்க போகுது ஐயா? எஸ், சுவாரஸ்யமா இருக்கும். அதோட ஒரு பெரிய விஷயம் 9+9. ஸோ மொத்தம் 18 அணிக்கும் பிரைஸ். முதல் பரிசுல இருந்து 18 வரைக்கும் இருக்கு. நேற்று நம்ம சுந்தரன் அறிவிச்சிருந்தாரு. அதுவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ விளையாடிய கடைசி அந்த முதல் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல இருந்து 18 டீம் அப்படியே பரிசுல ஆட் ஆகுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் பிரதீப். 9 பரிசு தொகை வித்து கோப்பை, கேஷ் வித்து கப்பு. அது வந்து ஒரு 9 அணிக்கு. அடுத்து ஒரு 9 பேருக்கு கேஷ். ஐ திங்க் அப்படிதான் சுந்தர் சார் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ 18 அணிக்கு மகிழ்ச்சியான விஷயம் தான் மேற்கொண்டு. அதான் 9 அணிக்கு மகிழ்ச்சியான விஷயம். சங்கமாம்ஸ் என்ன சொன்னாருன்றதை இங்க நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ரவுண்ட் நம்பர் 5க்குள்ள போனீங்கனாலே ஒரு பரிசு இருக்குங்க. எக்ஸாக்ட்லி ரைட். ரவுண்ட் நம்பர் 5க்குள்ள வந்தாலே உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. ஓகே, அடுத்த மேட்சுக்கு டாஸுக்கு கேப்டன்ஸ் ரெடியா? டாஸ் போயிடுவோம். ஓவர் டு டாஸ் இப்போதைக்கு. என்டையர் டோர்னமெண்ட்ல வேல்முருகன் ஒரு தனி பவுலரா தெரியுறாருங்க. சூப்பரா. சோ டாஸ் ICAR சிபா கோவலம் மற்றும் பவர் வாரியர்ஸ் முள்ளிப்பாக்கம் அடுத்த போட்டியை விளையாடுகின்றனர். அதுக்கான டாஸ். டாஸ் சிபா கேட்க போறாங்க. இட்ஸ் கால்ட் எஸ் இட் இஸ் பேட்டிங். சோ மூன்றாவது போட்டிக்கான டாஸ் நிறைவுற்றிருக்கின்றது. ICAR சிபா கோவலம் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். என்ன காரணம்? முன்னாடியே பிளான் பண்ணி வந்திருக்கீங்களா? அப்படி இல்லை, ஆப்போசிட் டீம் ஹை ஸ்கோர் சேஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் டஃப் பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம் அதுக்காக. ஸோ போன மேட்சை இவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியா வியூகங்கள் அமைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் டாஸ் வின் பண்ணி தான் என்ன எடுத்துருக்கீங்க? நாங்கள் போலிங் தான் எடுத்துருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து போலிங் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் ஆகலாம்னு சொல்லி. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சங்கமாம்ஸ். டாஸ் முடிச்சாச்சு. அண்ட் யாரு டாஸ் அப்டேட் மட்டும் சொல்லி விடுங்க. ICAR சிபாவா இல்லைன்னா பவர் வாரியர்ஸா என்ன பண்ண போறாங்க? ஓகே, இங்க 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 26-2. இன்னைக்கு நாளுக்கான இரண்டாவது மேட்ச் நம்பர் 251 251வது மேட்ச். Mixing the ஓகே, 18 பால்ல 17 ரன்கள். வைடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே லெக் சைடு இப்போ பேட்ஸ்மேன் இடத்துல ஸ்கொயர் லெக்கில் கொஞ்சம் அலை அடிக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ள.
அதனால தான் இது பீச் கிரிக்கெட் ஆகாஷ் அப்படி சொல்றோம். செம வைப் சீரியஸாவே. சிங்கிள் மட்டுமே முதல் பால்ல போன ஓவர் செம ஓவருங்க வேல்மணி. அத்த பாலு சரியான பாலுங்க. முதல் ஓவருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 பால் ஆயாச்சு. பெருசா நம்ம பவுண்டரி பார்க்கலங்க. 15 ரன்னு 16 பாலில் 28க்கு 2 இப்போதைக்கு ஸ்கோரு. டாட் பாலுங்க. இன்னொரு டாட் பால் பிரஷரை கொடுக்கும். பிரஷர் விக்கெட்டை எடுக்கும். பாப்போங்க. இன்னொரு க்ளோஸ் கவுண்டர் பார்த்துட்டு இருக்கோமா? இன்னொரு ஒரு ட்ரில்லர் பார்த்துட்டு இருக்கோமா? டிக் 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 மூமெண்டா? டாட் பால் சீக்வென்ஸ் ஆஃப் டாட் பால் மேல டாட் பால் மேல டாட் பால் மேல டாட் பாலா வந்துட்டு இருக்குது. செம ஓவருங்க. 2 ரன் 4 பால்ல இந்த 2 பால் நல்லா முச்சாகணும் போலரு. 15-14 பால்ல. கிரிக்கெட் இஸ் a funny game. இன்னைக்கு யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாங்க. இன்னொரு டாட் பால் செம்ம பால் ஆன் த கிரீஸ் யாக்கிங் லென்த்ல வைக்கிறாருங்க. ஷாட் காத்துல நல்ல 6 என்ன சொன்ன ஓவரை நல்லா முடிக்கணும் அப்படின்னு 6 ஓவரும் முடிச்சிருக்காரு. நல்ல ஓவர். ஆனா ஒரு 6 முடிச்சிருக்கு. 8 ரன்னா போயிருச்சு அந்த ஓவர்ல. 34க்கு 2ங்க 3 ஓவர் முடிவுல. லாஸ்ட் 2 ஓவர்ல அது கேட்சா மாறி இருந்தா கேம் ட்விஸ்டா மாறி இருந்திருக்கும். அஜித் வாரிங்கள வந்திருக்காரு. 4வது ஓவர் போடுவதற்கு 9 to வின்னுங்க. 12 பால்ல 9. ஸ்லோவா போட்டாரு பாலுங்க. கரெக்டா சொல்லணும்னா பேட்ஸ்மேன் நேத்திக்கே ஷாட் ஆடி முடிச்சிட்டாருங்க. ஸ்லோவஸ்ட். ஒருவேளை அந்த போன பால் கேட்சா இருந்திருந்தாலும் ஆட்டமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா மாறி இருக்கும் ஆகாஷ். விறுவிறுப்பா சுறுசுறுப்பா மாறி இருக்கும். எஸ் நிச்சயமா சுறுசுறுப்பா மாறி இருக்கும். பவுண்டரி ஸ்ட்ரைட்டான சன் ஆரோ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ரன் 10 பால்ல. திரும்பவும் அதேங்க நேத்திக்கே ஆடி முடிச்சிட்டாரு ஷாட்டை. பால் லூப்ல இறங்கிருச்சு. நல்லா போடுறாருங்க அஜித். 24வது நாளான இன்று அடுத்த போட்டி ICAR சிபா கோவளம் மற்றும் பவர் வாரியர்ஸ் முள்ளிப்பாக்கம் அணிகள் மோத இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிபா டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள்.
2 ஓடுவாங்களா? த்ரோக்கு 1 ஓடுவாங்களா? இல்லைங்க 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 ஓடல. செம்ம த்ரோ. ஆனால் ஃபீல்டர் கிட்டேனாங்க அம்பு மாதிரி விட்டாருங்க. இன்னொரு சிங்கிள். 3 ரன்னுங்க. 7 பால்ல 3. ஸோ மேட்சை லிட்டரலாக க்ளோஸ் அவுட் பண்ணிட்டாங்க இங்கே டிபிசி திருவண்ணாமலை. ஆனால் இட் இஸ் அ ஃபன்னி கேம். பார்த்துருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் முடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணலாங்க. ஃபைனலி ஒரு பிரேக் த்ரூ. நல்லா போட்டாரு பவுலர் அஜித். அண்ட் அவருக்கு அந்த விக்கெட் கச்சிருக்கீங்க கிஃப்டா. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான ஓவர் வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவர்ல 3 அடிக்கணும். ஸ்டில் இது வந்து ஆக்சுவலா 90% பேட்டிங் டீம் கையில தான். ஆமா, உண்மைதான். இங்க இருந்து விட்டாங்கன்னா பேட்டிங் டீம் தப்பு தாங்க. ஸோ பவுலர்ஸ் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஃப்டர் முதல் ஓவர் ஒரு 20 ரன் ஓவர் போய் 20 ப்ளஸ் கரெக்டாக 26 ரன் முதல் ஓவரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்ட 3 ஓவரில் வெறும் 14 ரன்னுங்க. அந்த முதல் ஓவரில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக போட்டிருந்தாங்கன்னா கேம் ஆன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போன ஓவரோட கடைசி பால் ஒரு 6 போச்சு. கேட்ச் ஜஸ்ட் கேட்ச்லேருந்து 6 போச்சு. அது மட்டும் வச்சுருந்தாங்கன்னா எனக்கு கேமோட ஈக்குவேஷன் சூப்பராக இருந்திருக்கும். 40ங்க இப்போதைக்கு ஸ்கோரு. 40க்கு 3. 4 ஓவர் முடிவில் 3 ரன் 6 பால்ல. சமாம்ஸ் ஃபேன்சி ட்ரெஸ்ஸு சொன்னீங்க. ஃபேன்சி ட்ரெஸ்ஸு மாடர்னான ட்ரெஸ்ஸு போட்டு வந்தவங்களுக்கு கிஃப்ட்டுன்னு சொன்னீங்க. யாரும் அந்த மாதிரி இருக்காங்களா? பிடிச்சிங்களா? லெக் சைடில் வைடுங்க. சாசா கிட்டேருந்து முதல் பந்து ஒரு வைடு. பேட்டிங் பவர் பிளே 2 ஃபீல்டர்ஸ் மட்டும்தான் வெளியில. லாங் ஆன் டீப் மிட் விக்கெட். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு. டீப் மிட் விக்கெட்டும் நிற்கிறாரு, ஷார்ட் மிட் விக்கெட்டும் நிற்கிறாரு. 3 பாலுங்க. 3 பால் தொடர்ந்து டாட் பால் போடணும். லாங் ரன்னா வச்சிருக்காரு சாஸ்தா. வச்சாருங்க லெக் சைடில். ஆனால் வந்ததோ சிங்கிள். சிங்கிளோட ஸ்கோர்ஸ் லெவல் 42க்கு வந்தாச்சு டிபிசி. இன்னும் ஒரே ஒரு ரன்னுங்க வெற்றி பெற. ரவுண்ட் நம்பர் 5க்குள்ள டிபிசி திருவண்ணாமலை போறதுக்கு 1 ரன் தேவை. நல்ல யாக்கா. அந்த 1 ரன் வந்தாச்சுங்க. டிக் பண்ணி எடுத்திருக்காரு. அண்ட் வாழ்த்துக்கள் டிபிசி திருவண்ணாமலை டீமு. சூப்பராக பவுலிங் போட்டாங்க. முதல் இன்னிங்ஸில் 42க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 43 ரன் டார்கெட் ஈஸியாகவே வச்சிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர்ஸ். அண்ட் ஓவர் டு பிரசன்டேஷன். வெற்றி பெற்ற டிபிசி திருவண்ணாமலை அணிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிபா கோவலம் மற்றும் பவர் வாரியர்ஸ் கல்பாக்கம் இரு அணி வீரர்களும் ஆடுகளத்திற்குள் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இரு அணி வீரர்களும்